தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை, காரைக்குடியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சீமான் உங்களோடு. நானும் என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றின் பாதையிலே நடந்து வருகிறோம். இங்கே இதுவரை இந்த மண்ணில் இல்லாத ஒரு மகத்தான மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்கிற பெருங்கனவோடு நடந்து வருகிறோம். உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள் உங்களையே தேடி வருகிறோம். ஏனால் எங்களுக்கான வலிமை என்பது உங்களிடம்தான். நாங்கள் வந்ததற்கு காரணம் என் மக்கள் நீங்கள் தூக்கி சுமக்கிற பிரச்சனைகளை களைய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான். அதற்கான வலிமையை என் சொந்தங்கள், என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள் நீங்கள் தான் எங்களுக்கு தர வேண்டும். இதுவரை அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு அந்த வலிமையை கொடுத்தது நீங்கள் தான். நம்மளை வறுமை ஏழ்மையில் ஆழ்த்தி, பசி பஞ்சத்தில் வீழ்த்தி, 5க்கும் 10க்கும் கையேந்துகிற ஒரு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையில் நம்மளை வைத்திருப்பது இந்த அதிகாரம், இந்த ஆட்சியாளர்கள் தான். நாம் தேர்வு செய்து வைத்தவர்கள் தான். நம்மால் நாம் நினைத்தால் இது எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஒற்றை வாக்கால் மாற்றிவிட முடியுமா என்று என் அன்பு சொந்தங்கள் எண்ணக்கூடும். ஒரு வாக்கால் முடியாது, ஒரு ஓட்டால் முடியாது. ஆனால் ஒவ்வொரு ஓட்டால் மாற்ற முடியும். ஒவ்வொரு ஓட்டும் இணைந்தால் மாற்ற முடியும். தனி மரம் தோப்பாகாது என்று சொல்வது சரிதான். ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது. நான் வரும்போது ஒற்றை மகன், என்னிடத்தில் எதுவும் இல்லை. உணர்வு நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வு என்னிடத்தில் இருந்தது. கனத்த காயம், ஆற்ற முடியாத வலி, என் இனம் செத்த துயரம், அதுவும் என் கண்முன்னே நிகழ்ந்த கொடூரம். அந்த ஆவேசத்தில் வெடித்து கதறி துடித்து கத்தினின் தெருவங்கும் என்னை மானியே உணர்வு பெற்ற என் தம்பி தங்கைகள் திரண்டார்கள். எதிரிகள் மிரண்டார்கள். ஒற்றை மகனாக வந்த நான் 36 லட்சம் பெரும் அரசியல் படகை கட்டி நிறுத்தியிருக்கிறேன். என் ஒருவனால் இவ்வளவு முடியும் என்றால் நம் ஒவ்வொருவரால் எவ்வளவு முடியும் என்பதை என் அறிவில் சிறந்த எனது பெற்றோர்களும் தம்பி தங்கைகளும் சிந்தித்து பார்க்கணும். உங்கள் மகன் இங்கே நிற்பது நான் வெற்றி பெற அல்ல, நாம் வெற்றி பெற, நம் இனம் வெற்றி பெற. மற்றவர்களுக்கு வாக்கு செலுத்தினோம். சூரியனுக்கு போட்டோம், கை சின்னத்திற்கு போட்டோம், ரெட்டலைக்கு போட்டோம், தாமரைக்கு போட்டோம். அவர்கள் வென்றார்கள். ஆனால் தொடர்ந்து நாம் தோற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். இம்முறை ஏனும் ஒரு மாற்றம். நாம் ஏன் வெல்லக்கூடாது? மக்களின் வெற்றிதான் மகத்தானது. மக்களின் ஆட்சி, மக்களுக்கான அதிகாரம் என்பது மக்களுக்காக மக்களே தேர்வு செய்கிற ஆட்சி தான் மக்கள் ஆட்சி. அப்ப நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவ நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு, கடைசி ஆயுதம் ஓட்டு, வாக்கு. அந்த வாக்கை பயன்படுத்தி நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவுவோம். நான் யார்? பெரிய தலைவரின் மகனா? இல்ல ஒரு பெரிய கட்சி அதன் வாரிசாக வந்தேனா? இல்ல அந்த கட்சியை பிரித்து கொண்டு வந்து ஒரு கட்சி தொடங்கினானா? இல்லை, சாதாரண மகன். இங்கிருந்து போனவன் தான். இந்த தேரளப்பூர் மாதிரி ஒரு அரணையூர்னு ஒரு கிராமத்தில் இருந்து போனவன் தான். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே நின்றவன், 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்று இங்கே நிற்கிறேன். அங்கே நின்று எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த தலைவர்கள் எனக்கானவர்கள், எங்களுக்கானவர்கள், என் மண்ணுக்கானவர்கள், என் மக்களுக்கானவர்கள். என் மொழியை, என் இனத்தை காப்பார்கள்.
என் நிலத்தின் வளத்தை காப்பார்கள், என் மக்களின் நலத்தை பாதுகாப்பார்கள் என்றெல்லாம் நம்பி ஏமாற்றப்பட்ட பிள்ளைகள். ஏமாற்றப்பட்ட இடத்தில்தான் பேரறிவியாக ஆற்றல் பெருக்கெடுக்கும் என்கிறார் ஐயா இறையன்பு. அப்படி ஏமாற்றப்பட்ட அந்த இடத்தில், வீழ்த்தப்பட்ட அந்த இடத்தில், புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்தில், நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தில் வெடித்து துடித்து கிளர்ந்து எழுந்து வந்த இளைய புரட்சியாளர்கள் தான் உங்கள் முன்னாடி நிற்கிற என் தம்பி தங்கைகளும் நானும். எங்களின் கனவு மாற்றம், எங்களின் கனவு மாற்றம். மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, ஒரு சொல் அல்ல, செயல். எதில் மாற்றமும், எதில் மாற்றம்? கல்வி அதிக காசு கொடுத்தால் தனியார் முதலாளியிடம் வாங்கிக் கொள்ளலாம், மாற்றம். கட்டணம் இல்லாது என் நாட்டு பிள்ளைகளுக்கு சரியான சமமான தரமான கல்வியை கொடுப்பது அரசின் கடமையும் பொறுப்பும், மாற்றம். அதை வீழ்த்தி இதை கொடுக்கிறோம். மருத்துவம், சிறந்த மருத்துவத்தை காசு இருந்தால் தனியார் முதலாளிகளிடம் மருத்துவமனையில் கட்டி வைத்தியம் பார்த்துக் கொள்ளலாம், மாற்றுகிறோம், மாற்றுகிறோம். ₹1 கட்டணம் இல்லாது அந்த தரத்தை இங்கே வைத்து என் சொந்தங்களுக்கு சிறந்த மருத்துவத்தை கிடைக்க செய்கிறோம், மாற்றம், மாற்றம். வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது, ஏன்? அது ஜனநாயக படுகொலை. 2வது, வாக்குக்கு காசு கொடுத்துகிறவன் ஏமாற்றுகிறான், திருடுவதற்கு, ஊழல் லஞ்சம் பெறுவதற்கு அனுமதி கேட்கிறான். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில் மக்களுக்கு சேவை என்கிற சொல் செத்து போகிறது. முதலீடு செய்கிறவனின் லாப தேவை பிறந்து விடுகிறது. ஒரு ஓட்டுக்கு ₹1000 கொடுக்கிறவன் வென்று வந்தால் 30 கோடியை செலவழிக்கிறவன் 300 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம். மந்திரியானால் 3000 4000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம். இந்த நம்பிக்கையில் தான் முதலீடு செய்கிறான். அப்ப மக்களுக்கான சேவை எங்கே இருக்கும்? மக்களின் பிரச்சனை எங்கே தீர்க்கப்படும்? மக்களுக்கு அவனே பிரச்சனையாக மாறிவிடுவான். அதனால் அதை மாற்ற வேண்டும், அந்த நிலையை மாற்ற வேண்டும். முதலில் பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலையை மாற்ற வேண்டும். மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவனும் நாட்டின் மிக உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்கிற நம்பிக்கையை கொடுப்பதுதான் ஜனநாயகம், அதுதான் மக்களாட்சி. அதை உருவாக்க வேண்டும், அதை உருவாக்க வேண்டும். ஏழ்மை வறுமை நிலை இல்லாது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். ஊழல் லஞ்சம் இல்லாது உண்மையும் நேர்மையுமான நிர்வாகத்தை இந்த நாட்டில் கொண்டு வர வேண்டும், அது மாற்றம். இப்படி ஒவ்வொன்றிலும் மாற்றம். அதுதான் உங்கள் பிள்ளைகளின் கனவு. அந்த கனவை நிறைவேற்றத்தான் கால்கடுக்க ஓடி வருகிறோம். அடுத்தவர் கால்களை நம்பி இல்லை, சொந்த கால்களை நம்பி. நாங்கள் நினைத்திருந்தால் இந்த கட்சிகளோடு பல கோடி ரூபாய் பேரம் பேசிக்கொண்டு பல சீட்டுகளை வாங்கி கொண்டு கூட்டணி வைத்து நிற்க முடியாதா? முடியும். ஏன் நிற்கவில்லை? கூட்டணி என்பது வியாபாரம், இது கூட்டணி இல்ல, உயர்ந்த கொள்கையை கொண்டிருக்கும் அணி. அதனால் தனித்து நிற்கிறது, தனித்து நிற்கிறது, தனித்துவத்தோடு நிற்கிறது, உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறது. யாரை நம்பி நிற்கிறது? எங்களை பெற்ற பெற்றோர்களை நம்பி, எங்கள் உடன் பிறந்தோர்களை நம்பி நிற்கிறது. அவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறது. வந்தவன் போனவெல்லாம் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து வசதியாக வாழவும் ஆளவும் வைத்த என் மக்கள் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த களத்தில், இந்த நிலத்தில், இந்த தேர்தல் காலத்தில் வந்து நிற்கிறோம். மற்றவர்களுக்கு தேர்தல், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இது மாறுதல். தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான புரட்சிகர அரசியல் போர்க்களம், போர்க்களம். இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க, கண் முன்னாடி களவு போய் கொண்டிருக்கிற நிலத்தின் வளத்தை எல்லாம் பாதுகாக்க, வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழுகிற பூமியாக இதை வைத்துவிட்டு போக உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் நிற்கிறோம். காற்றை சுவாசிக்கவில்லை நாம், கந்தக தூசி. நீரை குடிக்கவில்லை, விஷத்தை. சோற்றை உண்ணவில்லை, நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள், பிள்ளைகளுக்கு காசு பணம் காரு வைத்துவிட்டு போக விரும்புகிறார்கள். நாங்கள் உங்கள் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு சுவாசிக்க நல்ல காற்றை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். அவர்கள் தங்கத்தை வைத்துவிட்டு போக நினைக்கிறார்கள். நான் உங்கள் மகன், அந்த பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணீரை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன், தவிக்கிறேன். அவர்கள், நீங்கள் என் பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நஞ்சில்லாத சோற்றை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று எண்ணுகிறோம். இங்கே வணங்குகிற சாமியை காப்பாற்ற போராடுகிற கட்சிகள் நிறைய இருக்கிறது. உலகத்திலே வாழுகிற பூமியை காப்பாற்ற,
ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் இருக்கிறது. அது நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி தான். அது மட்டும்தான் வாழுகிற பூமியை காப்பாற்ற துடிக்கிறது. ஏனென்றால் சாமியையும் சேர்த்து தாங்கிக் கொண்டிருப்பது என் பூமிதான் என்கிற புரிதல் எங்களுக்கு இருப்பதால். நீங்கள் கோயில் கட்டியிருக்கிறீர்கள். கோயிலை தந்தது யார்? கற்களை, மலை. சிலை செய்து வைத்திருக்கிறீர்கள், சாமி சிலை. சிலையை தந்தது யார்? மலை. 18ஆம் படி என்று 11 படிகளை ஏறி வழிவிடுகிறீர்கள். படிக்கல்லாக படுத்திருப்பது யார்? என் மலை. அதனால் நீங்கள் சாமியை காக்க போராடுகிறீர்கள். சாமியவே தந்த அந்த மலையை காக்க உங்கள் மகன் போராடுகிறீர்கள். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். இங்கே பூகம்பம் வந்தது. பூமி தாய் பெருங்கோபத்தில் பிளந்தால் பல கோயில்கள் உள்ளே போனது, தெய்வங்களை உள்ளே போய் புதைந்தது. பூமி தாய் தான் எல்லாம் தந்தாள். நீங்கள் இந்த பூமியிலே பார்க்கிற எல்லாம் அவள் தந்ததுதான். இயற்கை என்பது என்ன என் பெற்றோர்களே? மனிதனால் படைக்க முடியாததெல்லாம் இயற்கை. மனிதனால் படைத்தது எது? இந்த கார், இந்த ஒளிவாங்கி, இந்த கட்டடம் எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் மூலம் யார்? இயற்கை தான். இந்த சிமெண்டை தந்தது அவர் தான், செங்கலை தந்தது அவர் தான், கம்பியை தந்தது அவர் தான், காரை தந்தது அவர் தான், மைக்கை தந்தது அவர் தான், செருப்பு தந்தது, சட்டை தந்தது, எல்லாம் தந்தது அவர் தான். அப்போ பூமியை தவிர நமக்கு உலகத்தில் தலை சிறந்த சாமி ஒன்றுமில்லை. நம்மை பெற்ற தாய் 10 மாதம்தான் நம்மை வயிற்றில் சுமக்கிறார். ஆனால் பூமி தாய் தன் வாழ்நாளில், நம் வாழ்நாளில் கடைசி நொடி வரை நம்மளை சுமக்கிறார். நம்ம இறந்தவுடன் நம் அம்மா பெற்ற தாய் அவ கூட பிணம் என்று ஒதுக்குவாள். ஆனால் பூமி தாய் மறுபடியும் தன் வயிற்றுக்குள் நம்மளை வாங்கிக் கொள்கிறவள் இந்த பூமி தாய் தான். காலுக்கு கீழே மிதிவிடுவதால் அவள் அருமை நமக்கு தெரிவதில்லை. தெரிந்ததால் இந்த மகன் அவளை காப்பாற்ற துடிக்கிறேன். பெற்ற தாய்க்கு நோய் வந்தால் பிள்ளைக்கு வரும், பூமி தாய்க்கு நோய் வந்தால் எல்லா உயிர்களுக்கும் வரும். அதனால் பூமி தாயை காப்பாற்ற உங்கள் பிள்ளைகள் போராடுகிறோம். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் தாயின் மாரில் நான் பால் குடித்தேன், என் தங்கையும் தம்பியும் குடித்தார்கள். பூமி தாயின் மார் மலை, அதிலிருந்து அருவிப்பால் வந்தது, ஆறாக ஓடியது. உலக உயிர்களுக்கெல்லாம் தாய்ப்பாலாக வந்தது அந்த அருவிப்பால் தான். அருவியை தந்தது அந்த மலை மார்புதான். அந்த மாறை இந்த அயோக்கியர்கள் மலை மணல், எம் சாண்ட், கல்குவாரி என்று வெட்டி எடுத்து போகிறார்கள். என் தாயின் மாறை அறுத்து காசாக்குகிறார்கள். பார்க்க சகிக்கவில்லை. அதை தடுப்பதற்காகவாது இந்த மகன் வென்றாக வேண்டும் என்று நிற்கிறேன். தாயின் மாறில் பால் குடிக்கலாம், அதை அறுத்து ரத்தம் குடிக்கக்கூடாது, கொடுமை. அந்த கொடுமையை தடுக்க நினைக்கிறேன். பூமி தாயின் கைகள் என நீண்ட மரங்களை வெட்டினார்கள், மார்பன நீண்ட மலையை வெட்டினார்கள், இரத்தமா நாளங்களாக ஓடிய நதியை மண்ணள்ளி தின்று கொன்றார்கள். எல்லாவற்றையும் தடுக்க காக்க போராடுகிற பிள்ளைகள் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். உங்கள் முன்னால் 10 ஆண்டுகளில் இந்த மண்ணை பச்சை போர்வையால் உங்கள் மகன் போர்த்துவேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பலகுடி பனை திட்டம், வெப்பம், பருவநிலை மாற்றம் என்ற சொல்லை நீங்கள் கேட்க முடியாது. இவ்வளவு இடங்கள் காலியாக இருக்கிறது. எத்தனை மரங்கள் இருக்கிறது. மரத்தின் அருமை தெரியாவில்லை. மரம் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. நாம் இல்லாமல் மரம் வாழ்ந்துவிடும். ஒரு இடம் உங்கள் மகனின் ஆட்சியில் பொட்டலாக கிடந்தது என்று ஒரு இடம் நீங்கள் சொல்ல முடியாது. ஒன்று நீர்த்தேக்கம், அல்லது ஆடு மாடு கோழி பண்ணை, எரும மாடு பண்ணை, கழுத பண்ணை, ஏதாவது ஒன்று மேய்ந்து கொண்டிருக்கும். அல்லது கூட்டு வேளாண் பண்ணை, கரும்பு விளைந்திருக்கும், வாழை விளைந்திருக்கும், தென்னை இருக்கும், முருங்கை இருக்கும், ஏதாவது ஒன்று விளைந்து கொண்டிருக்கும். இல்லை என்றால் 10 ஏக்கர் 5 ஏக்கர் நீர்த்தேக்கமாக இருக்கும். சீம கருவேலை என்கிற மரம், அந்த ஒரு சொல் என் நிலத்தில் ஒன்று இருக்காது. நீங்கள் கேரளா நம்ம ஊர்லேருந்து ரொம்ப கிட்டத்தான். ஒரு தடவை எனக்காக என் சொந்தங்கள் போய் பார்க்கணும். ஒரே ஒரு சீமக்கருவேலை செடியை காட்டுங்க பார்ப்போம். ஒரு செடி இருக்காது. ஒருவேளை அந்த செடி முளைச்சா பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை அந்த செடியை பிடிங்கி கொண்டு போய் எந்த கடையில் கொடுத்தாலும் அந்த கடைக்காரர் அந்த பிள்ளைக்கு ₹1 ₹2 செலவுக்கு கொடுத்து ஊக்கப்படுத்துவார். எப்படி பத்தியில ஒரு சீமேல கருவேலை செடி கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் நெகிழி கிடையாது. இங்க இருந்து போற நம்ம பிள்ளைங்க குடிச்சிட்டு போத்தல் அப்படி தூக்கி போட்டாங்கன்னு வைங்களேன், போலீஸ் வராது. எங்கிருந்து மக்கள் வர்றான்னு தெரியாது. சுத்தி அதை எடு ஊருக்கு கொண்டு போம்பான். என் நம்பி எல்லாம்
இங்க இருந்து கேரளாவுக்கு போகும்போது இந்த பிளாஸ்டிக் போத்தலை வண்டியில வச்சிருக்காங்க. அங்க போட்டுருவான்ட்டு அந்த போத்தலை இங்க வையினா செக் போஸ்ட்ல சோதனை சாவடியில் போலீஸ் இங்க வை. வண்டி வண்டணும் என்ன எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு போயிடறான். இவன் 2 நாள் கேரளாவை சுத்திட்டு திருப்பி வரேன். நள்ளிரவுல வரேன். அந்த காவலர் இப்ப பணியில இல்ல. எந்த காவலர்? இந்த போத்தலை வாங்கி வச்சவர் இல்லை. ஆனா வேற ஒரு காவலர் வந்து வண்டியை மறிக்கிறார். இந்த வண்டி என்ன? ஏய், இந்த போத்தலை ஒண்ணுதானே? ஆமா, எடுத்துட்டு போகணும். இவன் எப்படா அந்த போலீஸ் இல்ல வேற போலீஸ் இருக்கான், எப்படி நம்ம வண்டி என்ன? அவன் இந்த வண்ணம், இந்த எண்ணு, இத்தனை போத்தல் இன்னும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அப்ப அதை சரியா கணிக்கிறான். அதனால அந்த நாடு கடவுளின் தேசமா இருக்கு. அதுக்கு பேர் என்ன? கேரளாவுக்கு பேரு கடவுளின் தேசம். கேரளாவில் மழை பெய்யல, பருவநிலை மாறிடுச்சு. எப்பாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அண்ணே, விண்ணூர்தியில பறங்க, கேரளாவுக்கு பறங்க, இந்தியா முழுமைக்கும் பறங்க. கேரளாவில் பறக்கும்போது பச்சையா இருக்கும். அங்கங்க வெள்ளை வெள்ளையா சின்னதா புள்ளியா தெரியும் வீடுகள். அப்படியே சென்னைக்குள்ள நம்ம ஊருக்கு வாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வெள்ளை வெள்ளையா தெரியும், புள்ளி புள்ளியா பச்சை தெரியும். அங்க பச்சையா இருக்கும் புள்ளி புள்ளியா வெள்ளை தெரியும், இங்க வெள்ளையா இருக்கும் புள்ளி புள்ளியா பச்சை தெரியும். இந்தியா முழுமைக்கு எல்லா மாநிலத்திலும் இப்படிதான் தெரியும். கேரளா மட்டும்தான் ஒரு சின்ன வீடுனாலும் மா, பலா, வாழை, தென்னை, எலுமிச்சை மரங்களை வைத்து வீடு இருக்கும். இப்படி ஒரு சாலை, நடுச்சாலையில ஒரு தென்னை மரம் இருக்கு. அந்த மரம் கழுத்து சும்பிரிச்சு காய்க்கல. ஆனா யாரும் வெட்டுன்னு சொல்லல. இந்த மரத்தை வச்சுட்டு இப்படி விளக்கி விளக்கி ஓட்டி போறானே ஒழிய ஒருத்தங்க கூட அந்த மரம் இடையூறா இருக்குன்னு சொல்லல. ஏன்? மரத்தை அவன் உயிரா நினைக்கிறான், மரத்தை நேசிக்கிறான். நம்ம பலாயிரக்கணக்கான மரங்களை வெட்டிட்டு ரோட போட்டுவிட்டு, உங்களுக்கு தெரியுமா, உங்க நாடு, நம்ம நாடு, இந்திய நாடு நிதிநிலை அறிக்கையில மாண்புமிக்க அம்மா நிர்மலா சீதாராமன் தூய காற்றுக்கென்று 4500 கோடி பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க. நிதிநிலை அறிக்கையில தூய காற்றுக்கு. இந்தியாவில் ஒரே ஒரு மகன் தான் கேள்வி கேட்டேன், அந்த காற்றை எங்கிருந்துமா வாங்கிட்டு வருவீங்க, எப்படி எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு. இந்த எரிகாற்றை சிலிண்டர் அடைக்கிற மாதிரி சிலிண்டர்ல அடைச்சு இடுப்புல பெல்ட்ல அப்படி கோர்த்துக்கிட்டு அப்படியே இந்த ஹெட்போனை போட்டு பேசிட்டு போற மாதிரி மூக்கில் மாட்டிக்கிட்டு போக வேண்டியதான். எங்கிருந்து வாங்குவீங்க? காற்றை தரக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டிட்டு ரோட்டை போட்டுட்டு தூய காற்றை எப்படி கொண்டு வருவீங்க? எப்படி கொண்டு வருவீங்க? கிளீன் இந்தியா கொண்டு வந்த ஒரு நாடு கிரீன் இந்தியா கொண்டு வந்திருக்கும். அது செய்யாது. உன் மகன் வந்து 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் கொண்டு வந்து பலாயிரக்கணக்கான இளைஞர்களை, பிள்ளைகளை வேலைக்கு எடுத்து மரக்கன்று நடுவது வளர்ப்பதையே மக்கள் இயக்கமாக மாற்றி என் பூமியை பச்சை போர்வையால போர்த்தி என் தாயை மூடிடுவேன். பருவநிலை மாறிச்சு, பருவமழை பெய்யல, புவி வெப்பமாயிருச்சு, வெயில் கொளுத்துச்சு, எதுவுமே இல்லாம மாத்திடுவேன். ஒன்னையும் மாத்த நினைக்கிறேன். அதனாலதான் மாற்றம் என்ற கனவோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நீங்க என்ன செய்யணும்? எங்க மாறணும்? சூரியனுக்கு போட்ட ஓட்டை மாத்தணும், கைச்சின்னத்துக்கு போட்ட ஓட்டை மாத்தணும், ரெட்டலைக்கு போட்ட ஓட்டை மாத்தணும், தாமரைக்கு போட்ட ஓட்டை மாத்தணும். எங்க மாத்தணும்? விவசாயிக்கு மாத்தணும். இவ்வளவுதான். நீங்க அதை மாத்துங்க, உங்க பிள்ளை எல்லாத்தையும் மாத்திரு, தலைகளா மாத்திரு. குடிக்க தண்ணி இல்ல, தர்றேன் தண்ணி. எரிக்க மின்சாரம் இல்ல, தர்றேன் மின்சாரம். சிலிண்டர் தர்றேன், ஓசியா இல்ல, காசுக்கு தாரேன். தண்ணியை காசு இல்லாம தாரேன், படிப்பை காசு இல்லாம தாரேன், மருத்துவத்தை காசு இல்லாம தாரேன், உலக தரத்துக்கு தாரேன். சும்மா எதையா ஊத்தி ஏமாத்துறாள் இல்ல, தரமா தாரேன், தரமா தாரேன். ஏன் தாரேன்? என் ஆத்தாள பொண்ணுக்கு தான் தாரேன், என் அண்ணன் தம்பிக்கு தான் தாரேன். நான் வாக்க பறிக்க வந்து நிக்கல, உன் வாழ்க்கையை பாதுகாக்க வந்து நிக்கிறேன். அதனால உன்னை ஏமாத்தணும் நினைச்சா நானும் வாக்குறுதிகளை கொடுக்கலாம் தானே. உன் மையம் முதலமைச்சரானா வீட்டுக்கு ஒரு கார், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், அப்படி சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியாதா? இப்ப நீட்டு தேர்வு நாங்க வந்தா ரத்து பண்ணுவோம், நான் ரத்தா பண்ணிட்டான், அடிச்சு விட்டு போக வேண்டியதானே. 2000 எங்கிருந்து கொடுப்பா? 2000 எங்கிருந்து கொடுப்பான்? 2500 கொடுக்கிறேன்றாப்ல. அம்மாவுக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன், அப்பாவுக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன், மகனுக்கு மகளுக்கு மனைவிக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன்னு எழுதி வச்சவரு உனக்கு 2500 தரேங்கிறாப்ல.
எங்கிருந்து கொடுப்பாருங்க பாரு. பக்கா மாசில பயங்கர லூசு. அது பக்கா மாசில ஆம்பட்டம் லூசு. ஒரு பையன் கத்தனா மதுரையில சுண்டலு விஜய் ரசிகன்லாம் மெண்டலு பக்கா சுண்டல். ஒரு பைத்தியக்கார கொடுத்துக்கிட்டு சிக்கிக்கிட்டு நம்ம படுற பாடு பெரும்பாடாரு. அதனால அறிவு சமூகம், கற்றறிந்த மக்கள் நிறைந்த மண்ணிலே நின்று உங்கள் பிள்ளைகள் இந்த மாற்றத்தை தொடங்க நினைக்கிறோம். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி அடையணும். என் வெற்றி என்பது தனிப்பட்ட சீமானின் வெற்றி இல்லை, தமிழ் பேரினத்தின் வெற்றி. அதன் இனத்தின் தன்மானத்திற்கு இனமானத்திற்கு கிடைத்த வெற்றி. உங்கள் பிள்ளைக்கு எனக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலங்காக்கும், நிலத்தின் வளங்காக்கும், எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும், காடு காக்கும், மலை காக்கும், ஆறை காக்கும், அருவியை காக்கும், கடலை காக்கும், காட்டை காக்கும், இந்த நாட்டை காக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்துங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். வருங்கால தலைமுறைகளுக்கு, என் தம்பிதங்களுக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.